இந்தியாவிலேயே ஒரு இயக்கத்தை எப்படியாவது மிரட்டினா உருட்டலான்னு இடி, சிபிஐ இப்படி பல்வேறு அமைப்புகளை வச்சு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் நேற்று மதுரையில தெளிவா ஒரு பதில் சொன்னாங்க. என்ன வழக்கு தானே போடுவீங்க? திமுக உடன்பிறப்புகள் பார்க்காத வழக்குகளா? மொழி போர்ல ராணுவத்தையே எதிர்த்து நின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், மிஸ்ஸாவை பார்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய தலைவர் அவர்கள் உயிரே போனாலும் எங்களுடைய சுயமரியாதையை நாங்க என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். தமிழ்நாட்டுடைய உரிமைகளை என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். அதனாலதான் அடிக்கடி நான் சொல்வேன், நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். மோடி இல்ல, மோடியோட டாடி வந்தாலும் நாங்க பேஸ் பண்ண தயாராக இருக்கின்றோம். இந்த லட்சணத்துல திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பேசுறார். என்ன டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணுமா? தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும்னு திரு மோடி அவர்கள் சொல்றார். தமிழ்நாட்டுடைய இன்ஜின் பலமான ஒரு திராவிட மாடல் இன்ஜின். இது எப்போதுமே தனி டிராக்ல முன்னேறி போயிட்டு இருக்கிற இன்ஜின். நம்ம கிட்ட இருக்கிற இன்ஜின் growth இன்ஜின், நம்ம கிட்ட இருக்கிற இன்ஜின் டெவலப்மெண்ட் இன்ஜின், நம்ம கிட்ட இருக்கிற இன்ஜின் ப்ராகிரசிவ் இன்ஜின். இன்னைக்கு மகளிருக்கான விடியல் பயண திட்டத்தை திரு மோடி அவர்கள் விமர்சனம் பண்றாரு. மகளிர் எல்லாரும் பஸ்ல போயிடுறாங்களாம், அதனால மெட்ரோக்கு கூட்டம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றார் திரு மோடி அவர்கள். அதே மெட்ரோக்கு நாம நிதி கேட்கும் பொழுது கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் நிதி கேட்டோம். அந்த நிதியை, மெட்ரோ நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்கல. இதுல மகளிர் விடியல் பயணத்தை எப்படியாவது ரத்து செய்யணும் அப்படின்னு திரு மோடி அவர்கள் விமர்சனம் பண்றார். நீங்க கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பழமொழி, ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிடைச்சிருக்கிறார்.